தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சபாநாயகர் பேச்ச சட்டமன்றத்துல யாருமே மதிக்கிறது இல்லைங்க. ஏன்னா ஆளும் தரப்பினர் இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்க, சபாநாயகர் பேச்ச மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. பொதுவா எதிர்க்கட்சிகள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சபாநாயகர் பேச்ச கேட்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, அவருக்கு எதிரா முற்றுகையிடுவாங்க. இப்படின்ற வரலாறுகள் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கேட்டிருக்கோம், பார்த்திருக்கிறோம். ஆனா ஆளுங்கட்சி தரப்பினரே சபாநாயகரை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவரை கத்த விடுறாங்க, பெல் அடிக்க விடுறாங்க. அது மீறியும் அவங்க பேச்ச மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றதா இங்க வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது இந்த சட்டமன்றத்துல ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் சபாநாயகரா ஆளுங்கட்சி தரப்ப என்ன பண்ணிருக்காரு, தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனா அவரு ஒருதலை பட்சமா தான் செயல்படுறாரு வச்சுங்களேன். நடுநிலையா இருக்கிறாருன்னா கிடையவே கிடையாது. தாவேகாவுக்கு ஆதரவா தான் அவர் செயல்பட்டு இருக்காரு. அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்க, சொல்லிக்கிட்டு வராங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஆளுங்கட்சியினர், அதாவது தன்னுடைய கட்சி சேர்ந்த எம்எல்ஏக்களே என்ன பண்றாங்கன்னா, சபாநாயகர் பேச கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றத இங்க வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க சட்டசபை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்குள்ள சபாநாயகர் தான், அவர் வைக்கிறதா சட்டம், அவர் சொல்றதா சட்டம். அவரை மீறி நீங்க என்ன பண்ண முடியாது, செயல்படாது. முதல்வரா இருந்தாலும், எதிர்க்கட்சியா இருந்தாலும், மற்ற உறுப்பினர்களா இருந்தாலும், அமைச்சர்களா இருந்தாலும், இவர்கள் யாரா இருந்தாலும் சட்டசபைக்குள்ள வந்துட்டா சபாநாயகர் சொல்றதா சட்டம், அவருக்கு தான் அதிகாரம் ஃபுல்லாவே. ஆனா அதை தவிர்த்துட்டு நீங்க அவர் பேச்சை மீறிட்டீங்களோ, இல்ல அவரு ஒரு அதிரடியான முடிவெடுத்து நடவடிக்கை எடுக்கிறாருன்னா, அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்க்கட்சியா இருந்தாலும் யார் மேலானாலும் அவருக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் உண்டு. சோ அப்படிப்பட்ட ஒரு சபாநாயகரை ஆளும் தரப்பினர் ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளவு சொல்லி ஏன் அவர் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசுறாங்க அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நேற்று தினத்துல சட்டமன்றம் கூடும் பொழுது எதிர்த்தரப்பில் இருக்கிற எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் வேளாண் பட்ஜெட் மீதுல அவர் என்ன பண்றாரு, சில விவாதங்களை முன்வைக்கும் பொழுது, நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாவே இருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு செயல் திட்டங்களை செய்யறதுல அவ்வளோ நாங்க நுணுக்கமா இருந்தோம். மக்கள் எந்த அளவுக்கு இதை ஏத்துப்பாங்க, விவசாயிகள் எந்த அளவுக்கு ஏத்துப்பாங்க, இது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கும், மக்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாவே நாங்க என்ன பண்ணோம், ஒர்க் பண்ணிருந்தோம். ரிலாக்ஸா ஒர்க் பண்றதுல இடமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு பதட்டமா இருந்தாங்க, எந்த அளவுக்கு கவர்மெண்ட் அந்த ஆட்சி நிர்வாகத்தை செய்து முடித்தாங்க அப்படின்றத அவர் சார்பா கோரிக்கை வச்சாரு. இது ஆளும் தரப்புல இருந்து நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் புஷியானந்த் அவர்கள் கூட என்ன சொன்னார்னா, இல்லண்ணே நீங்க என்ன பண்றீங்க, 5 வருஷமா இருந்தீங்க, நாங்க ஆட்சி பொறுப்பேத்துல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் ரொம்ப நாங்க பதட்டமா இருக்கிறோம், டென்ஷனாவே இருக்கிறோம், ஏன்னா அவ்வளவு பேர் இது பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண சொன்னார். சோ இது அது பாத்தீங்கன்னா ஒரு கலகலப்பா முடிஞ்சுன்னு வச்சுக்கலாம். இதுல சீரியஸா எடுத்துக்கிறதுக்கோ இல்ல கோவப்படுறதுக்கோ ஒண்ணும் கிடையாது. அவரு ஆட்சி அமைச்சரா இருக்கும்போது அவரு இது சொன்னாரு, இவங்க இந்த ஆட்சி அமைச்சரவையில் எப்படி இருக்கிறாங்க சொல்லிட்டு அமைச்சர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. நேத்து தினத்துல பாத்தீங்கன்னா எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த அளவுக்கு கலகலப்பா பேசினாரு, எந்த அளவுக்கு இதுவா சொன்னாரு. சூலூர் தொகுதி எம்எல்ஏ சுகுமார் இருக்கிறார்ல, அவருடைய பேச்சு கன்னி பேச்சு. அவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசுறாரு. ஆனா இந்த பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மூத்தா போயின்னு இருக்கும் பொழுது தேவையில்லாம வாண்டடா உள்ள குட்டையை குழப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் சுகுமார் அவருடைய பேச்சு இருந்தது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சுவலா நேத்து அவர் பேசுறது, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பேசுனதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க டென்ஷனா இருந்ததுக்கு 5 வருஷம் டென்ஷனா இருந்த நீங்க, பதட்டமா இருந்த நீங்க, இது எல்லாமே எப்ப இடி உள்ள வந்துருவாங்க, சிபிஐ உள்ள வந்துருவாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள வந்துருவாங்க, இப்படின்ற ஒரு நேரத்துல தான் நீங்க டென்ஷனா இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. இது தப்பு இல்லையா? இதை நீங்களே சொல்லணும். சபாநாயகரே இந்த பேச்சை நான் பண்ணல, விரும்பல, தேவையில்லாம பேசுறாங்க. அவங்க பதட்டமா இருந்தாங்க, டென்ஷனா இருந்தாங்கன்னா ஏன் இருந்தாங்க, எதுக்கு இருந்தாங்கன்னா, மக்களுக்கான திட்டங்களை, விவசாயிகளுக்கு ஏத்த திட்டங்களை தீட்டுவதற்கு அவங்க ரொம்ப பதட்டமா டென்ஷனா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சிபிஐ உள்ள வந்துரும், இடி உள்ள வந்துரும், லஞ்ச ஒழிப்பு உள்ள இது வந்துரும், வருமான வரித்துறை வந்துரும். இதை மெயின் காட்டி என்ன பண்றாரு சுகுமார், மடைமாற்றுகிற விதமா பேசுறாரு. இது கண்ணியம் இல்லாத பேச்சு. அதனாலதான் சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, உங்க பேச்சு கன்னி பேச்சா இருந்தாலும் கண்ணியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே நம்ம முட்டு கொடுக்கிறவரு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு கன்னி பேச்சு பேசுறாரு, அதை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஹலோ சார், கன்னி பேச்சா இருந்தாலும் எப்படி பேசணும், எந்த பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவர் முன்னாடியே அரசியல் இருந்தவர், அரசியலுக்கு புதுசு கிடையாது. உங்களை மாதிரியோ விஜய் மாதிரியோ அரசியலுக்கு புதுசு கிடையாது. அவங்க தாத்தா காலத்துல இருந்து, அவங்க அப்பா காலத்துல இருந்து, அவங்க பாட்டனார் காலத்துல இருந்து அவங்க அரசியல்ல ஊறி இருக்காங்க. அப்போ அவருடைய பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். புதுசா எம்எல்ஏ ஆயிட்டாரு அப்படின்றதுனால ஏதேதோ பேசிட்டு போனோன்ற அவசியம் கிடையாது. அப்போ உடனே நம்ம எதிர்கட்சி தலைவர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உடனே எழுந்து உங்க மேல கொடுத்தா சிபிஐ வழக்கு இருக்குது, இடி வழக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது, அப்ப நீங்க டென்ஷனா இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கிறது. இது நியாயமான கேள்வியா இல்லையா? உங்க மேல சிபிஐ இதை ஒத்துக்கிட்டாரு. நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் ஆமாங்க, அவர் சொல்ற மாதிரி எங்க மேல சிபிஐ வழக்கெல்லாம் இருக்குது, வாஸ்தவம் தான், உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு.
சோ இத வந்து ஒரு ஸ்மூத்தா போக வேண்டிய சட்டமன்றத்தை எந்த அளவுக்கு திசை திருப்புறாங்க பாத்தீங்களா? இதுதான் இங்க பாயிண்டா இருக்கு. இதுல இன்னொருத்தர் பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, ஏந்து மிரட்டுறாரு. ஏமா அது இது எதிர்கட்சி இருக்கிற எம்எல்ஏ வந்து என்ன பண்றாரு, மிரட்டுறாரு. பட்டா போட்டு தரவே இல்ல, நீங்க பட்டா போட்டு குடுத்துறீங்க, இடம் இல்லவே இல்ல, என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விரலெல்லாம் நீட்டி பேசுறாரு. அங்க இருந்து சபாநாயகர் கத்திட்டே இருக்கிறாரு. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்கன்னு பெல் அடிக்கிறாரு, கத்திட்டே இருக்கிறாரு. ஆனா தொடர்ச்சியா இவங்க என்ன பண்றாங்க, சண்டை போடுற மூடுல தான் பேசிட்டு இருக்காங்களா கண்டி சபாநாயகரை மதிக்கிறதே கிடையாது. நேற்று தினத்துல நம்ம நிதியமைச்சர் இருக்கிறாருல மரிய வில்சன் அவர்கள், அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, உடனே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன கேலி கிண்டல் பண்றீங்களா, உருவ கேலி பண்றீங்களா, அந்த கேலி பண்றீங்களா? உங்களை யாருங்க உருவ கேலி பண்ணது? உங்களை யாருங்க வந்து இது மாதிரி கேலி கிண்டல் பண்ணி திட்டு? நீங்க தாங்க கேலி கிண்டல் பண்றீங்க. அப்பாவா காணோம், அது மாதிரி நீங்க தான் கேலி கிண்டல் பண்றீங்க. 900 கோடி கொடுத்தாரு, உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு நீங்க தான் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா கண்டி. அந்த சைட்ல இருந்து உங்களை யாரும் கேலி கிண்டல் பண்ணவே இல்லை. உடனே இவரா நினைச்சுக்கிறார். இது சோசியல் மீடியாவுல அவர் இந்த நிதி நிலை அறிக்கை படிக்கும் பொழுது, பட்ஜெட் படிக்கும் பொழுது எவ்வளவு விமர்சனங்கள் வந்ததுன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவுல நிறைய பேர் என்ன பண்றாங்க, தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சுறாங்க. தமிழை தப்பு தப்பா படிக்கிறாரு, கவுண்டிங் என்ன வந்து தப்பு தப்பா படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து சட்டமன்றத்துக்குள்ள எதிரொலிக்கிறாரு நம்ம மரிய வில்சன் அவர்கள். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அவர் என்ன சொன்னாரு, நம்ம ராஜேந்திரன் அவர்கள், நீங்க தமிழை வந்து என்ன பண்ணுங்க, இன்னும் நல்லா உச்சரிங்க. அது வேணும்னா தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவரு ரொம்ப நல்லா தமிழ் பேசுறாரு, அவர்கிட்ட கத்துக்கிட்டு அடுத்து நீங்க நிதியமைச்சரா தொடர்ந்தீங்கன்னா அது ரொம்ப செயல்பட திறம்பட செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை சொன்னார். இந்த அறிவுரையை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணிருக்கணும், சரி ரைட்டுங்க, என் தமிழ்ல தப்பு இருக்கு, நெக்ஸ்ட் டைம் என்ன பண்றேன், நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு வெளியில நடந்ததெல்லாம் எடுத்துட்டு வந்து உள்ள கொட்டுறீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிவெஞ்சின்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்படின்றத பாத்துக்கணும். சோ அப்ப கூட சபாநாயகர் கண்ட்ரோல் பண்றாரு. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஒரு அமைச்சரே கேட்க மாட்டேங்கிற சபாநாயகர் பேச்ச. சோ சபை மரபு என்னன்னு தெரியல, சபாநாயகருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்னன்னு தெரியல. இவங்களாம் அமைச்சரா எம்எல்ஏவா இருக்கிறாங்க அப்படின்றது தான் இங்க நம்ம வந்து என்ன பண்ண முடியும், வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா உங்க சபாநாயகரை நீங்களே மதிக்கலன்னா அப்ப எப்படிங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா சபாநாயகர் அங்க ஆளுமை மிக்கவர், அதிகாரம் மிக்கவர், அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஒருவேளை கோபத்துல அவை நடவடிக்கை எடுத்துட்டாருன்னா அமைச்சருக்கு என்ன பனிஷ்மெண்ட், அந்த எம்எல்ஏக்கு என்ன பனிஷ்மெண்ட்? ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்க, குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, கூவிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல. ஒருவேளை நீங்க போய் தனியா கிளாஸ் எடுங்க. ஏன்னா எப்படி பேசணும், சபாநாயகர் அமைதியா இருக்க சொன்னா அமைதியா, எதிர்த்தரப்பினர் வந்து சபாநாயகர் அமைதியா இருக்க சொன்னா அமைதியாயிடுறாங்க, பெல் அடிச்சா அமைதியாயிடுறாங்க. ஆனா இவங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எதிர்கட்சிகள் தான் அமளியில ஈடுபடுவாங்க. ஆளும் தரப்பினரை எதிர்த்து அமளியில ஈடுபடுவாங்க. சபாநாயகரை கூட எதிர்த்து என்ன பண்ணுவாங்க, அமளியில ஈடுபடுவாங்க, முற்றுகையிடுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திருக்கோம். ஆனா இப்போ ஆளும் தரப்பினர் அமளியில ஈடுபடுறாங்க. சபாநாயகர் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சபாநாயகர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா சபாநாயகர் என்ன பண்றாரு, நடவடிக்கை எடுக்காம அமைதியா இருக்கிறார். ஒருவேளை ஆளுங்கட்சின்றதுனால அவர் அமைதியா இருக்கிறாரோ, ஒருவேளை எதிர்கட்சின்றதுனால என்ன பண்ணிருப்பாரு, நடவடிக்கை எடுப்பேன் அப்படி இப்படி. இப்ப கூட பாத்தீங்கன்னா ரிஷவந்த் தொகுதி எம்எல்ஏ வந்து ரொம்ப கத்தினே இருந்தாரு சொல்லிட்டு அவர் மேல நடவடிக்கை எடுப்பு சொல்லிட்டு கொறடா கட்ட நீங்களே பாருங்க, நீங்களே பதில் சொல்லுங்க, அவர் ஏந்து நின்னு மிரட்டுற மாதிரியே பேசுறாரு, நான் நடவடிக்கை எடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுற சபாநாயகர் ஏன் ஆளும் தரப்பினரை வந்து நீங்க வந்து ஒரு கண்டிக்க மாட்டேன்றீங்க? ஏன் நீங்க ஆளும் தரப்பினர் எம்எல்ஏக்கோ அமைச்சருக்கோ நீங்க ஒரு வார்னிங் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. அப்ப இங்க ஒருதலை பட்சமா செயல்படுறாரா சபாநாயகர் அப்படின்ற கேள்வி இருக்கு. சபாநாயகருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, சபாநாயகருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கீழ்ப்படிதல் நீங்க கொடுக்கல, அவை மரபு நீங்க மீறீங்க, சபாநாயகர் உத்தரவை நீங்க மீறீங்க. அப்ப எந்த விதத்துல அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் செயல்படுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சட்டசபைக்குள்ள போயிட்டா சபாநாயகர் தலைவரா இருப்பாரு, அவருக்கு தான் எல்லா அதிகாரமும் உண்டு. அவர் அமைதியா இருக்க சொன்னா அமைதியா இருக்கணும், பெல் அடிச்சா அமைதியா இருக்கணும். ஆனா பெல் அடிச்சும் அவர் அவ்வளவு கண்ட்ரோல் பண்றாருங்க. அந்த எம்எல்ஏவும் சரி கோவப்படுறாரு, அவர் பேச மாறிடுச்சு. அந்த அளவுக்கு சபாநாயகர் வந்து என்ன பண்றாரு, முகம் சொல்லிக்கிறாரு. எவ்வளவோ இந்த ஆளும் தரப்பினர்னால சபாநாயகரா உட்கார வச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்ல நம்மளுக்கு தெரிஞ்சுக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சோ இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.